அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைக்கி பதிவில் அல்லாஹு தாலா நம்மளை விரும்பினா அப்படின்னா அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இதில் பார்க்கலாம். ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அல்லாஹ் நேசிக்க ஆரம்பித்தான் அப்படின்னா என்ன செய்யலாம் தெரியுமா? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிடுறான். அவங்கள கூப்பிட்டு சொல்கிறான், நான் இந்த அடியானை நேசிக்கிறேன், நீங்களும் இந்த அடியானை நேசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்கிறான், அதனால் நானும் இந்த அடியானை நேசிக்கிறேன், நீங்களும் நேசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த நேசத்தை பூமியில் இருக்க எல்லாரோட உள்ளத்துலேயும் அல்லாஹு தாலா போடுறான். அதனால் எல்லாரும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இந்த உலகத்தில் ஒருத்தவங்க நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னா அது அல்லாஹு தாலா முதல்ல நம்மளை நேசிக்கிறதுனால மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் நாமளும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியார்களில் ஒருவராக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.